இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்குது. பாலஸ்தீனோட காசுக்கு இப்போ போராடிட்டு இருக்கக்கூடியது காசால யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தான். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் மிகப்பெரிய பிரச்சனை. போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹமாஸோட தலைவர் ஓகேவா இஸ்மாயில் ஹானியே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 61 வயசு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹமாஸ், அவரை ஈரானுக்குள்ள இஸ்ரேல் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஹெட்லைன்ஸா மாறிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் போயிட்டு இருந்த இந்த ஒரு போர் முடிவுக்கு வரப்போகுதா? பல வருஷமா காசால இருக்கிற மக்கள் எப்படியாவது அவங்களுக்கு இஸ்ரேலோட கிடுக்குப்பிடியில இருந்து வெளியே போயிடணும்னு நினைச்சாங்களே, அதுக்கு ஹமாஸ் ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்களே, அது முடிவுக்கு வரப்போகுதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இன்டர்நேஷனல் லெவல்ல கேட்கப்பட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி தான் இருக்க போகுது. இஸ்மாயில் ஹானியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 61 வயசு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யாரு? அண்ட் இவர் தன்னோட குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி 60 பேரை பலி கொடுத்திருக்காரு. இப்போ அவரும் கடைசியில் இறந்து போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் என்ன? ஈரானுக்குள்ள யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் இங்க இருக்குது, காசா இங்க இருக்குது, ஈரான் பக்கத்து கண்ட்ரி, அது பக்கத்து கண்ட்ரி கூட இல்லை, நடுவில் சில கண்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஈரான் இருக்குது. ஈரானுக்குள்ள ஹமாஸோட தலைவரை இஸ்ரேல் எப்படி எலிமினேட் பண்ணாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கேட்கறதுக்கே என்னடா நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம ஊர் மீடியாவில் மெயினாக ரிப்போர்ட் பண்ணலைனாலும் என்னால் உங்ககிட்ட டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளோபலாக நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடந்துட்டு இருக்கணுங்கிறத டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துச்சு காசால, பலஸ்தீனில், இஸ்ரேலில் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கிற மனித உயிர் எண்ணிக்கை அண்ட் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காசாங்கிறது ஒரு ரொம்ப சின்ன ஸ்ட்ரிப்பு. இந்த காசாங்கிற ஸ்ட்ரிப்புக்குள்ள, அதாவது காசாங்கிற ஒரு இடத்துக்குள்ள இஸ்ரேல் தன்னோட படையினரை கண்டினியூஸாக உள்ளுக்குள்ள மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. காசால இருக்கக்கூடிய மக்களே, அதாவது சொந்த தாய்நாட்டில் இருக்கிற மக்களே அகதிகளாக கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நிலைமை தான் இப்போ காசால ஏற்பட்டிருக்குது. காசான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துல இதுவரைக்கும் போன வருஷம் அக்டோபர்ல இருந்து இப்போ வரைக்கும் இறந்து போனவங்க பலஸ்தீனிய மக்களோட எண்ணிக்கை 40,000. அதுல குழந்தைங்க 16,000 பேர், 40,000 பீப்புள் பலஸ்தீனியன்ஸ் அண்ட் 16,000 சில்ட்ரன் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இது போக 1,00,000 பேருக்கு, 1 இல்லை 2 இல்லை 1000 கூட இல்லை, 1,00,000 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. 90% ஆஃப் வீடுகள் உடைக்கப்பட்டிருக்குது, இடிக்கப்பட்டிருக்குது. 300 ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ், இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ், அப்புறம் ரெட் கிராஸ்க்கு வேலை பார்க்குறவங்க, நர்சஸ், இந்த மாதிரி 300 பேர் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்த்துக்கு போனவங்க இறந்து போயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. அது போக 158 ஜேர்னலிஸ்ட் இதெல்லாத்தையும் உலகத்துக்கு காமிக்க போனவங்க காசாக்குள்ள இறந்து போயிருக்காங்க. 70% மொத்த பில்டிங், வீடுகள் மட்டும் கிடையாது, ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பொதுமக்கள் பயனடையக்கூடிய இடங்கள் 70% ஆஃப் த பில்டிங்ஸ் அழிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் போக 15 வருஷத்துக்கு நீங்க அன்லிமிட்டடா எல்லா காசையும் காசாக்கு கொடுத்தீங்கன்னா கூட இதுவரைக்கும் அழிச்சதை ரீபில்டு பண்றதுக்கே 15 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு நடுவுல தான் இப்ப காசால இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசால ஏன் இவ்வளவு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காசாவோட அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்ல, சோ சிட்டிக்கு கீழே மிகப்பெரிய டனல் நெட்வொர்க் ஹமாஸ் அமைப்பினர் வச்சிருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸை நாங்கள் கம்ப்ளீட்டா அழிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹமாஸ் இருந்துகிட்டு இது எங்க ஊர்ரா, இது எங்க நாடுடா, நீங்க தாண்டா உள்ள வந்தீங்க, நீங்க யாரா எங்களை அழிக்கிறதுக்கு, நீங்க தான் இங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஹமாஸ் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் இப்போ மிடில் ஈஸ்ட்ல எஸ்பெஷலி இஸ்ரேல் காசா பிரச்சனையில முக்கியமா போயிட்டு இருக்குது. இஸ்ரேலோட ஹெட்டான நெத்தன்யாஹூ இருக்கார்ல, அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட், அவருக்கு மிகப்பெரிய பேக்கிங் யாரா இருந்துட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ ரீசெண்டா நேத்துக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல புதுசா ஒரு தலைவர் பதவி இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈரானோட ஹெட் ரீசெண்டா ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனாரு. அதுக்கப்புறம் இப்போ புது பிரைம் மினிஸ்டர் யார் ஈரான்ல அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களோட பதவியேற்பு விழா நேற்றுக்கு டெஹ்ரான்ல ஏற்பட்டுச்சு, ஈரானோட கேபிட்டல்ல. இதுக்கு இந்தியாவோட மினிஸ்டர் நிதின் கட்கரி வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணாங்க. அந்த தலைவர்கள்ல ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹானியே அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான். இஸ்மாயில் ஹானியே யாருனால் ஹமாஸோட
தலைவர். ஓகேவா? அவர் வந்து இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராகவே இருந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்னு தெரியல, பட் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக தலைவராக வந்து காசா ஸ்ட்ரிப்புக்கு இருந்திருக்காரு. இவரோட கதையவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்ததே வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் தான். அதே காசாவில் வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் அவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு ஊரில் இருந்திருக்காங்க 1948க்கு முன்னாடி. அப்போ வந்து 1940s அவங்க அப்பா அம்மா இருந்த வீட்டில் வந்து அவங்கள அந்த ஊர்லேருந்து கிளம்பணும், ஏன்னா இப்போ இந்த நாடு வந்து இஸ்ரேல்னு மாற்றப்பட்டுச்சு, நீங்கள் காசாவுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வீடுகள்ல இருந்து அனுப்பப்பட்டவங்க தான் தாய்நாட்டிலே இன்னொரு நாடா பிரிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இஸ்ரேலுங்கிறது ஒன்று உருவாக்குனப்போ இஸ்மாயில் ஹானியா இப்போ இறந்தார்ல அந்த ஹமாஸோட தலைவர், அவரோட அப்பா அம்மா வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. அவங்க ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்கப்போ தான் இஸ்மாயில் ஹானியாங்கிறவர் பிறக்கிறாரு. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் இவரோட ரெசோனேட் பண்றாங்க. இவர் பிறந்த காலகட்டத்தில் இப்போ வந்து அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்கலான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஸ்கலான்ங்கிற டவுன் தான் அவங்களோட தாய்நாடு, அவங்களோட ஊர். ஆனால் அங்கே வந்து புதுசாக இஸ்ரேலுங்கிற ஒரு கண்ட்ரி வந்துருச்சுன்னே அவங்க அங்கேருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர், நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கூட மூமெண்ட்டாகவே அவர் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. பட் இவர் நாளாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இவர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காரு, வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 தடவை மொத்தம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நடுவில் இவரோட பசங்க மொத்தம் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. 4 பேர குழந்தைங்க, அதில் 3 பேரும் பொண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அவரோட 60 சொந்தக்காரங்க வந்து லாஸ்ட் 10 மாசத்துல, அக்டோபர் மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் மட்டும் இஸ்மாயில் ஹானியே ஹமாஸோட தலைவரோட 60 சொந்தக்காரங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்களோட 3 பசங்க, பேர குழந்தைங்க, மருமகன் எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இவர் ஆனால் இன்னும் விடாமல் ஹமாஸை வந்து ஹெட் பண்ணியே கொண்டு போயிட்டு இருந்திருக்காரு. இஸ்மாயில் ஹானியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களோட போராட்டத்துக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ஃபிகராகவே இருந்துட்டு இருக்காரு. ஒரு தலைவர்னா அப்போ அவருக்கு வந்து ஒரு க்ரௌடு அதை சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு ஹமாஸ் அமைப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க காசாலையும் வெஸ்ட் பேங்க்லையும் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இவர் ரொம்ப ஒரு ரெசனேட்டிங் ஃபிகராக தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து எங்களோட கோல்ஸ் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தவர் தான். அவங்களோட கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ்க்கு வந்து காசாவை மட்டும் வந்து கேப்சர் பண்ணுறது கிடையாது, காசாவை ஆட்சி செய்கிறது மட்டும் கிடையாது, இஸ்ரேலை விட்டு காலி பண்ணும், அங்கே வந்து பலஸ்தீனிய மக்கள் மறுபடியும் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கணும்னு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போர் தான் வந்து ஹமாஸ் தொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. அதுக்கு வந்து இவர் தலைமை கண்டுட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருந்த பொலிட்டிக்கல் இதில் இப்போ வந்து இஸ்ரேல் இருந்துகிட்டு ஹமாஸ் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் ஹமாஸோட தலைவராக இருந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக அந்த ஈரானோட ஹெட் இறந்து போனதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஈரானுக்கு ஒரு ஹெட் வராங்க. இவர் போய் அதை அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அட்டென்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எங்களோட கோலை நோக்கி நாங்கள் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட தலைவர்களும் ஹமாஸோட தலைவரான இஸ்மாயில் ஹானியும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் கூட ட்விட்டர்லேயே அவங்களோட தலைவர்களே போட்டிருக்காங்க. பட் போஸ்ட் பண்ணி அன்னைக்கு நேற்று நைட்டு அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில், அவங்க வீட்டில் இருந்த நேரத்தில் அவரோட பாடி கார்டு 2 பேருமே வந்து ஈரானுக்குள்ளே, யோசிச்சு பாருங்க, இது இஸ்ரேலுக்குள்ளே கிடையாது, காசாக்குள்ளே கிடையாது, ஈரானுக்குள்ளே. இது வந்து பாகிஸ்தானுக்குள்ள பின்லேடனை தூக்குன மாதிரி ஒரு கதை தான். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரோட ரெசிடென்ஸில் இஸ்மாயில் ஹானியை வந்து தங்கிட்டு இருந்த வீட்டில் இவரோட பாடி கார்டு ஒருத்தவங்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட உடலுக்கு வந்து இன்னைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய மரியாதை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தாருக்கு வந்து இவரோட உடல் கொண்டு போய் டோஹால வந்து அடக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து இங்கே ஒரு அமைதி திரும்பணும், இங்கே வந்து ஒரு சீஸ் ஃபயர் ஏற்படணும், அதாவது நீங்களும் சண்டை போடுறது நிறுத்துங்க, நீங்கள் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இவங்க அமைதியாக இருக்கணுமா, சரி நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க, அவங்க அமைதியாக இருக்கணுமா, அமைதியாக இருங்க, அண்ட் இங்கே இருக்கிற பிரிசனர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களோட பிரிசனர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நடுவில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். ஓகேவா? கத்தார் அப்படிங்கிற இந்த ஒரு கண்ட்ரி மேலே அங்கே இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ்க்கு ரெஸ்பெக்ட் அதிகம். ஸோ கத்தாரோட பிரைம் மினிஸ்டரான எனக்கு என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 பேர் கூட பேசிட்டு இருக்கேன், சீஸ் ஃபயருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் மோஸ்ட்டாக சீஸ் ஃபயரை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள் ரவுண்டாக பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுமக்கள் தான் நடுவில் இறந்துட்டு இருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில் இறந்து போயிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பலஸ்தீனிய மக்கள். நான் அதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த டேட்டா சொன்னேன். 40,000 பலஸ்தீனிய மக்கள், 16,000 குழந்தைங்க இறந்து போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஹமாஸா இல்லை அவங்க வந்து இஸ்ரேலியா? அவங்க வந்து இந்த பலஸ்தீனியன் உரிமைக்காக ஒரு குழந்தைங்க 16,000 16,000 யோசிச்சு பாருங்க, 1 இல்லை 2 இல்லை 16,000 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. 1,00,000 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. 90% வீடுகள் இல்லாமல் எல்லாரும் இன்னைக்கு ரோட்ல இருந்துட்டு இருக்காங்க. தான் நாட்டிலே வந்து தான் சிட்டிலேயே, நாடு கூட கிடையாது, அதிலேருந்து வெளியே வந்தால் காசா ஆயிடுச்சு, காசாலேயே வீட்டில் இருக்க முடியாம ஷெல்டர்ல ரெஃப்யூஜியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 158 ஜேர்னலிஸ்ட் வெளியே உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைச்சு போனவங்க இறந்து போயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் 300 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பேரை அழிச்சு இதில் என்ன பாயிண்ட்? எல்லாமே அமைதி திரும்பணும், பீஸ் வரணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தார் நடுவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், அதில் ஒருத்தங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட தலைவர்களை ஒவ்வொருத்தங்களையா கொண்டுகிட்டே இருக்காங்க, எப்படி இந்த பேச்சுவார்த்தை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. பேசிக்கா இஸ்ரேல் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து உட்காடுறீங்க, நீங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணணும். ஆனால் பேசிகிட்டே இருக்கிறப்போ ஹமாஸோட தலைவர் ஒவ்வொருத்தங்களும் இப்படி இறந்து போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி பேச்சுவார்த்தை சக்சீட் ஆகும்? உங்களோட நோக்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை கிடையாது. உங்களோட நோக்கம் வந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இங்கே எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுங்கிறது தானே இருக்குங்கிறது தான் வந்து அந்த டோன் ஆஃப் ட்வீட்டும் இருந்துச்சு. அவர் சொன்னது வந்து எப்படி 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கொண்டுகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி பேச்சு நடத்த முடியும் 2 பேருக்கு நடுவில்ங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமான தண்டனை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும், ஹமாஸோட தலைவரை நீங்க வந்து கொன்னதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஹார்ஷஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்று அவங்க ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஈரானுக்குள்ளே இது நடந்திருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய கேபிட்டலில் யோசிச்சு பாருங்க, நியூ டெல்லியில் எப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும். ஈவன் பாகிஸ்தானில் ஒசாமா பின் லாடன் நடந்தது கூட வந்து அவங்களுடைய இஸ்லாமாபாத்லையோ கராச்சிலையோ நடக்கல, அது அபோட்டாபாத்னு ஏதோ ஒரு ஊரில் நடந்துச்சு. இங்கே வந்து மெயின் கேபிட்டல் ஈரானோட கேபிட்டல் டெஹரானுக்குள்ள இஸ்ரேலோட மொசாட் அவங்களோட மோஸ்ட் லைக்லி மொசாடாக தான் இருக்குன்னு எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க. இஸ்ரேலோட சீக்ரெட் சர்வீஸ் வந்து உள்ளுக்குள்ளே இதை பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்கனால் இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான் இருக்குது. அப்போது இது வந்து ஈரானோட ஒரு நேஷனல் செக்யூரிட்டியுமே கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கான தகுந்த பதிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட ஹெட் பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கே நிலவிட்டு இருக்குது. நான் இதை மொத்தமாக பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணுது. இவ்வளோ நாள் இந்த இஸ்ரேல் பலஸ்தீனை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் வருது. இப்போ இருக்கக்கூடிய ஜோ பைடன் கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட், அது கமலா ஹாரிஸாக இருக்கட்டும் ஆர் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து எஸ்பெஷலி ட்ரம்ப் எப்படி எந்த சைடு போவாங்க? ட்ரம்ப் இமீடியட்டாக எங்களாலாம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செலவை கட் பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல்னால இவ்வளோ நாள் தாங்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் அவங்களுமே உக்ரைனுமே பயந்துட்டு தான் இருக்காங்க ட்ரம்ப் ஜெயிச்சிருவாரான்னு. இங்கே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற பிரச்சனையில் தெரியாது அவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது, ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு. நிறைய இடங்களில் அவர் வந்து நான் செலவு பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காலாம் பேசியிருக்காரு. ஸோ அந்த மிகப்பெரிய அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயண்டோட சப்போர்ட் இல்லைனா இஸ்ரேல் வந்து காசாவுக்கு எதிராக நிற்க முடியுமா, ஈரானுக்கு எதிராக நிற்க முடியுமாலாம் நிறைய கேள்வி இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் வந்து ப்ராபப்லி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3-4 மாதம் சாலிடாக வந்து ஒரு 120 நாள் 130 நாள் கையில் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஹமாஸை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஹமாஸை வந்து வீக்கன் பண்ணணுங்கிறதுக்காக இஸ்ரேல் இதெல்லாம் பண்ணலான்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இந்த அல் ஜசீரால ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன், பிபிசியில் வந்து இருக்கிற நியூஸ் ஆங்கர்ஸ் அவங்களோட கெஸ்ட் எல்லாம் பேசுகிறத பார்த்தா இது வந்து முழுக்க முழுக்க டீஸ்டெபிலைசிங் ஆக்ட் தான். அது போக சொந்த நாட்டுக்குள்ளேயே இஸ்ரேலோட ஹெட்டான நெத்தன்யாஹுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது சுத்தமாக. அவர் வந்து நாளாக இவருக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹமாஸோட தலைவரே வந்து எலிமினேட் பண்ணப்பட்டார் நெத்தன்யாஹு மூலியமா அப்படின்னு சொன்னால் உள்நாட்டுக்குள்ள ஒரு சப்போர்ட்டும் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்ட்ரி யாருமே அஃபிஷியலாக இஸ்ரேல் தான் பண்ணாங்கன்னு சொல்ல, பட் உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேல் தான் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து ட்வீட் பண்ணுறாரு, இப்படி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோன்னு அதை பெருமையாக வேற பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராபப்லி வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு ஒப்பீனியனாகவும் இருந்துட்டு இருக்குது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நிறைய பேர் எனக்கு இதை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்ககிட்ட இஸ்ரேல் ஹமாஸ் நிலைமை என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அண்ட் காசாவில் இருக்கிற மக்களுக்கு நம்மளால் வந்து ப்ரேயர்ஸ் வைக்க முடியும், அதை தாண்டி என்ன பண்ண முடியும்னு கூட தெரியலை. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபாலி படத்தில் வந்து ரஜினி ஒரு விஷயம் டைலாக் கடைசியில் சொல்லுவார், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த மனுஷனாக மட்டும் பிறக்கக்கூடாதுன்னு. எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு வன்மம், எவ்வளவு கொலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மதத்தின் பெயரிலையும் நாட்டின் பெயரிலையும் எவ்வளவு பேர் 16,000 குழந்தைங்களை வந்து இறந்து போயிருக்காங்கங்கிறப்போ 2 சைடும் சொல்கிறேன், இஸ்ரேல் சைடும் சொல்கிறேன், பலஸ்தீன் சைடும் சொல்கிறேன், இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஐ டோன்ட் நோ இதுக்கு வந்து எங்கே போய் இது முடியுங்கிறதே தெரியல. மனித உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கெல்லாம் முடிவு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? எப்போ மனுஷங்க இந்த மாதிரி போருக்கெல்லாம் ஒரு முடிவு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நினச்சேன் 21st century ஆயிடுச்சு, இப்போலாம் இனிமேலாம் போர்லாம் பெருசாக நடக்காதுன்னு. 2020 கோவிட் வந்த டயத்தில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் போர்கள்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த போர்லாம் ஒரு காலகட்டத்தில் நின்று மனுஷங்கள்லாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடைசி வரைக்கும் மதத்தின் பெயரையோ ஜாதியின் பெயரையோ இல்லைனா வந்து இந்த நாட்டின் பெயரையோ ரேஸின் பெயரில் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் மிடில் ஈஸ்ட்டில் இருக்காங்களோ, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கத்தார், துபாய்,
அபுதாபி இந்த சைட்லலாம் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக இதை நிறைய ஃபாலோ பண்ணிருப்பாங்க, ஒமானில், குவைத்தில். ஸோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இன்னும் MG ஸ்கொயரில் சேரலைன்னா ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நான் இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் வந்து சேர்க்க முடியும். டேக் கேர். லெட் peace and truth and love prevail. Take care.